ஈரோடு கரங்கல்பாளையத்தில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர்கள் ஜான் மைக்கேல், ஐஸ்வர்யா ஆகியோர் தருகின்றனர். ஜான் மைக்கேல், ஈரோடில் பொங்கல் திருவிழா எப்படி கொண்டாடப்படுகிறது, அது தொடர்பான விளக்கமாக கூறுங்க. நிச்சயமா, அதாவது ரத்திகா பார்த்தோம் அப்படின்னா காலை முதலே நாம இப்ப இருக்கக்கூடிய கருங்கல்பாளையத்துல மிகுந்த உற்சாகத்தோடு பொங்கல் விழாவானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வருடம் வருடம் ஒரு கருத்தை முன்வைத்து இங்கு பொங்கல் விழாவானது கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக நடைபெற்ற இந்த பொங்கல் விழாவானது தொடர்ந்து அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் அளிக்க வகையிலும் வசந்தத்தை ஏற்படுத்தும் வகையிலும் அமைய வேண்டும் என்ற கருத்தை வலியுறுத்தும் விதமாக இந்த பொங்கல் பண்டிகையானது கொண்டாடப்பட்டு வருகிறது. தற்போது நாம பார்த்து கொண்டிருப்பது தமிழர்களுடைய பாரம்பரியமிக்க கலைகளில் ஒன்றான கரக கலையை தான் இந்த மாணவ மாணவிகள் செய்து காமித்துக் கொண்டிருக்கின்றதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இளம் சிறுமிகள், அதாவது 6ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு கூட படிக்கக்கூடிய இந்த சிறுமிகள் இந்த அளவிற்கான வாழ்வித்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மிடையே கலைத்தாய் அறக்கட்டளையினுடைய நிர்வாகி இருக்கிறார், மாதேஸ்வரனிடம் பேசுவோம். ஐயா, இந்த கலைகளை மென்மேலும் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல ஒன்றும் இல்லை, இப்போ என்னன்னா கலைகள் கட்டாயமாக வந்து பாதுகாக்கப்படணும். அதுக்காக நம்ம என்ன அங்கங்கே அந்தந்த குழுவில் வந்து கட்டாயமாக இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். ஏன்னா எங்கேயெல்லாம் நம்ம விடுறோமோ அந்த இடத்துல இருந்து வேற ஒன்று முளைக்குது. அப்போ நம்மளதே மீண்டும் மீண்டும் முளைக்கணும் அப்படின்னா மீண்டும் விதைகளை ஊனப்பட்டுக்கிட்டே இருக்கணும். அது கலை விதைகளை நாங்கள் ஊனிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா பக்கமும் இருந்தாலும், ஆனால் ஈரோடு மாவட்ட கருங்கல்பாளையத்தில் கிட்டத்தட்ட 22 ஆண்டுகளாக இந்த கலைகளுக்கான விதைகளை ஊனிட்டு இருக்கோம். அதோடைய தொடர்ச்சி தான் பார்க்கணும். அதாவது இவர் தெரிவித்தது போல தமிழர்களுடைய வீரம் சார்ந்த கலைகளை முன்னெடுத்து செல்லும் நடவடிக்கையாக தொடர்ந்து இந்த கலைகள் பார்க்கப்படுகிறதாக சொல்றாங்க. தற்போது மாணவி நம்ம இடையே இருக்கிறார், இவரிடம் பேசுவோம். நீ எத்தனாவது படிக்கிறமா? இந்த கலைகளை வந்து உங்களுக்கு என்னென்னலாம் தெரியும்? உங்களுக்கு நான் 8வது படிக்கிறேன். எனக்கு வந்து தப்பாட்டம் தெரியும், ஒயிலாட்டு தெரியும், சிலம்பாட்டம் தெரியும், எல்லா கலைகளும் எனக்கு தெரியும். இது எப்ப இருந்து கத்துக்கிட்டு இருக்க? இதுக்கு உனக்கு என்ன மாதிரி பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க? சின்ன வயசுலேருந்தே கற்றுட்டு இருக்கேன். எனக்கு எல்லா கலைகளும் கொடுக்குறாங்க. அதாவது இந்த சிறுமி தெரிவித்தது போல இந்த காலங்களில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக ஒரு தற்காப்பு கலையை மாணவிகள் குறிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்பிற்காக இவர்களுக்கு இந்த கலைகள் கற்றுக் கொடுக்கப்படுவதாக சொல்றாங்க. தொடர்ந்து நமது செய்தியாளர் ஐஸ்வர்யா இந்த இடத்துல கரக கலைஞர்களோடு இருக்கிறார். அவரிடம் தொடர்ந்து நம்ம செல்வோம். ஐஸ்வர்யா, இந்த கரகம் கலை எப்படி இருக்கு? நீங்க இங்க தொடர்ந்து உற்சாகமா இருக்கீங்க, இந்த கலை எப்படி இருக்கு? இதை பத்தி சொல்லுங்க. நிச்சயமா ஜான், அதாவது காலையில இருந்து வழக்கமாக பொங்கல், கரும்பு அந்த உற்சாகத்தோட மட்டுமின்றி பாத்தீங்கன்னா பல்வேறு கலைகள், அதாவது பாரம்பரிய கலைகளோட சரி தற்காப்புகளோட சரி இந்த பொங்கல் விழா வந்து சிறப்பா போயிட்டு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா இதுல ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வந்து இந்த கலைகளை ஈடுபட்டு இருக்கிறதையும் நம்மளால காண முடியுது. எந்த அளவுக்கு உற்சாகமா இருக்கு, அதாவது காலையில இருந்து கிட்டத்தட்ட அதிகாலையில இருந்து இப்ப வரைக்குமே இந்த பொங்கல் வந்து இந்த கலைகளோடய சென்று இருக்கு. தற்போது இந்த நம்மிடையே ஒரு பெண் இருக்கா, அவர்கிட்டயே கேட்போம். இப்ப நீங்க இது எத்தனை வருஷமா கத்துட்டு இருக்கீங்க? இது எந்த மாதிரி மகிழ்ச்சி உங்களுக்கு கொடுக்குது? நான் வந்து 7 வருஷமாக கற்றுட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இந்த கலையில் நிறைய கலை இருக்குது. தப்பாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம்னு. அதில் ஒரு கலை தான் இப்போ நாங்கள் ஆடிட்டு இருக்கிறது கரகாட்டம். இந்த கலை வந்து ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் சேர்த்து ஆடுறது தான். ஆண் பெண் இருவரும் சேர்ந்து ஆடுறாங்க அந்த கலை தான். இது மட்டும் இல்லை, நிறைய சிலம்பாட்டமும் சரி ஆண்களுக்கு நிகராக நிறைய தப்பாட்டம் அதெல்லாம் பண்ணீங்க. அதெல்லாம் உங்களுக்கு எந்த மாதிரியான உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? இப்போ நான் வந்து ஆண்கள் வந்து அந்த ஆண்கள் மட்டும்தான் தப்பாட்டம் ஆடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலெல்லாம் போச்சு. பெண்களும் தப்பாட்டம் ஆடலாம். இப்போ தப்பாட்டம் அடிக்கிறதும் பெண்களுக்கு எளிமையாக வருது. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்கா ஆடுறோம். பெண்களை மட்டும் தனியாக ஒதுக்கி வச்சுட்டு இருந்தாங்க, அப்படிலாம் இல்லாமல் ஆண் பெண் இருவரையும் இப்போ சமமாக இந்த இடத்துல நடத்துறதுக்கான வழி கிடைச்சிருக்கு. ஜான், நீங்களே கேட்டிருப்பீங்க, இப்ப பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகரா பெண்களும் எந்த அளவுக்கு உற்சாகத்தோடும் மகிழ்ச்சியோடும் தங்களுடைய திறமையும் ஆற்றலையும் இதுல வெளிப்படுத்திட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. ஜான், அதாவது இப்ப காலையில இருந்தே ஐஸ்வர்யா தெரிவித்தது போல காலையில இருந்து உற்சாகம் மிக்க ஒரு பொங்கலாக இங்க பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் இன்று மாலை வரை நீடிக்கக்கூடிய இந்த பொங்கல் விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது. வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற முதுமொழிக்கு ஏற்ப இந்த காலங்களில் வசந்தம் வீசும் வகையில் மாற்றம் செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பில் இந்த பொங்கல் கொண்டாடப்படுகிறது. ரத்திகா.
ஜான் மைக்கேல் மற்றும் ஐஸ்வர்யா, நீங்கள் இருவரும் தொடர்ந்து இணைப்பிலே இருங்க. நாம தொடர்ந்து நீலகிரி மாவட்டம் குன்னூரில் இருக்கும் நமது செய்தியாளர் சுரேஷிடம் பேசலாம். சுரேஷ், தற்போது நீங்க குன்னூர்ல எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க சுற்றுலா பயணிகள் வருகை எப்படி இருக்குது? பொங்கல் என்ன மாதிரி அங்க கொண்டாடப்படுகிறது? இப்போ குறிப்பாக நம்ம பார்த்துட்டோம்னா புதிய தலைமுறையில் இன்று காலையில் இருந்து பொங்கல் திருநாள் அப்படின்னாலே கிராமங்களில் அந்தந்த ஊர்களில் எப்படிலாம் அவங்க கொண்டாடுறாங்க, அந்த மகிழ்ச்சி எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு கட்டத்தில் ஒரு பார்வையில் ஒரு கோணத்தில் நம்ம பார்க்க நேர்ந்தது. இப்போ நம்ம பார்க்குறது ஒரு வித்தியாசமான கோணமான ஒரு பொங்கல் திருநாள், ஒரு விடுமுறையை எப்படி கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு கோணத்தை தான் பார்க்க இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த பெண்கள் எல்லாருமே உழைக்கும் வர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்தவங்க. கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தனியார் தொழிற்சாலைகளில் மில்லுகளில் வேலை செய்யக்கூடிய இந்த இளம் பெண்கள் தான் இங்கே இருக்காங்க. இவங்க வழக்கமாக விடுமுறை தினங்கள் எல்லாரும் ஊருக்கு போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க கிடைக்கிற இந்த விடுமுறையை இவங்க சந்தோஷமாக இவங்களோட இந்த சுற்றுலா தலங்களுக்கு சென்று கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான பொங்கல் திருநாள் கொண்டாட்டமே அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு எல்லாருக்கும் புதிய தலைமுறை சார்பாக பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். முதற்கட்டமா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்களுக்கு ஹாப்பி பொங்கல். சரி, நீங்க உங்க சின்ன வயசுல இருந்து உங்க கிராமங்கள்ல நிறைய பொங்கல் கொண்டாடி இருப்பீங்க. அந்த பொங்கல் திருநாள் எப்படி கொண்டாடினீங்க? இப்ப வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் இது போல சுற்றுலாத்தலங்கள்ல உங்க ஃப்ரெண்ட்ஸோட உங்க கூட ஒர்க் பண்றவங்களோட நீங்க கொண்டாடுற இந்த பொங்கல் விழா எப்படி இருக்கு? இது ரொம்பவே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. வீட்லனா அம்மா அப்பா கூட எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். இங்க ஃப்ரெண்ட்ஸோட சாருங்களோட எல்லாரோட ரொம்ப என்ஜாய் பண்றோம். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு. நீங்க எல்லாம் வருடம் முழுக்க வேலை செய்யக்கூடிய பெண்களா இருக்கீங்க. அதாவது நேரங்காலம் இல்லாம ஷிஃப்ட் பேஸ்ல ஒர்க் பண்ணுவீங்க. உங்களுக்கு வெளி உலகம்ங்கிறது ரொம்ப குறுகிய நேரத்துல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இந்த பொங்கல் விழா இந்த விடுமுறையை பயன்படுத்தி இந்த மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு வரதை நீங்க ஓன எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க? அது மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க இல்லையா? இந்த பொங்கல் திருநாள் அப்போ அவங்க கூட இல்லையேங்கிற ஒரு வருத்தம் இருக்கா? ஃப்ரெண்டோட இருக்கும்போது அந்த வருத்தம்லாம் எங்களுக்கு தெரியாது. அதனால ஃப்ரெண்டோட இருந்தாவே ரொம்ப என்ஜாய்மெண்டா இருப்போம். நீங்க சொல்லுங்க, நீங்களா எப்படி கொண்டாடிட்டு இருக்கிறீங்க? வழக்கமா உங்களுடைய பொங்கல் திருநாள் இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் போலான்னு இருக்கீங்க? ஊட்டி ஊட்டி. சார், இப்போ நீங்க சொல்லுங்க, நீங்க தான் இந்த பெண்கள் எல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க. இவங்க காலையில இருந்து எங்கெங்கெல்லாம் போறீங்க, எங்கெல்லாம் எப்படி என்ஜாய் பண்றீங்க அது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சிம்ஸ் பார்க்குங்க சார். நெக்ஸ்ட் ஊட்டியில் பொட்டானிக்கல் கார்டன் போகிறோம். பொட்டானிக்கல் விட்டு நைட் ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு. ஆமா, இப்போ நீங்களும் இங்க ஒர்க் பண்றவங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்க உங்க ஃபேமிலியோட வந்துட்டு இருக்கீங்க. இது எப்படி இருக்கு உங்களுடைய பொங்கல் திருநாள்? எப்படி இருக்கு? ஹாப்பியா இருக்கு. நீங்க சொல்லுங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. லத்திகா, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பார்த்துருக்க இந்த பெண்கள் எல்லாம் உழைக்கும் வர்க்கத்தை சேர்ந்தவங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது போன்ற பொங்கல் திருநாள்ல இவங்க என்னதான் வேலைப்பளுக்கள் இருந்தாலும் இதுக்கு இடையில கிடைக்கிற விடுமுறையில இந்த மாதிரி சந்தோஷமா பொங்கல் திருநாளை கொண்டாடுறதையும் நம்ம பார்க்க முடியும். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சிம்ஸ் பூங்காவில் பொங்கல் பண்டிகையொட்டி ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இது குறித்த தகவல்களை தந்தமைக்கு நன்றி சுரேஷ்.